ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுது. இந்த சுடர் ரேணுகா கிடையாது, ஏமாத்த தான் வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே வெண்பா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்து சுடர் மண்டையை பொளக்குறாங்க. இதனால வீட்டில் உள்ள மொத்த பேருக்கும் உண்மை தெரிய வருது. எப்படி தான் வெண்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். இந்த சுடர் 2 ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வெண்பாவுக்கு டவுட் ஏற்பட்டுருச்சு. என்னடா இது, ரேணுகா அம்மா 2 ஃபோன் யூஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டவுட் ஏற்பட்டுருச்சு. இப்ப மல்லி வெண்பாவை வச்சுதான் கடைசி ஃபைனல் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வெண்பா மூலியமா தான் சுடரு ரகு எல்லாரையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம வெண்பாவுக்கு இதுலயுமே டவுட் ஆகி மல்லிகிட்ட கேட்குறாங்க. மல்லியம்மா உண்மையிலுமே இவங்க ரேணுகா அம்மா தானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மல்லியம்மா எனக்கு கேட்கணும்னு தோணுது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையிலுமே அது உங்கள் அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி மல்லி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியும் மல்லியம்மா, அவங்க உண்மையிலுமே எங்கள் அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் பெரியவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்வன்பா, அவள் ரொம்பவே டேஞ்சரஸ் கேள், ஆபத்தான பெண்மணி. அவளை நீ என்ன வேணால் பண்ணு, அவள் உன்னை எதனா காயப்படுத்தினா நீ பார்க்காத, உனக்கு உண்மை தெரியல, சரி நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பொறுமையாக எதுவும் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் உனக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் போது இதுக்கு மேலே நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும். உன் விருப்பப்பட்டபடி உனக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படி இருக்கணுமா அப்படி இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அப்போ தான் வெண்பா சொல்கிறாங்க, அவங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மல்லியம்மா, டார்ச்சர் பண்ணுறதுல கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கொடுமைப்படுத்தினா நீயும் திருப்பி அவளை கொடுமைப்படுத்துற அப்படின்ற மாதிரி மல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுமே இவ தான் சரியான திருடியாச்சு, அதனாலே திருட்டு வேலையெல்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்க. வெண்பா பார்த்துட்டே இருந்து இது சுத்தமாக பிடிக்கல, இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இன்னைக்கு ஃபுல்லாக தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணணும், அப்போ தான் இவங்க வாயாலேயே நான் ஒன்றும் அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்காக வெண்பா ரேணுமா எனக்கு தூக்கமே வரல, ரேணுமா எனக்கு எதனா கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்றைக்கும் கதையா, ஏன் வெண்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, இதில் என்ன மல்லியமா இருக்குது, எனக்கு கதை கேட்கணும்னு தோன்றது தப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, கதை கேட்கணும்னு தோன்றது தப்பானா என்கிட்ட கேட்டு உயிரை வாங்குறிய, அதுதானே என்னோட பிரச்சனையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. கதை இவளும் சொல்கிறா, வெண்பாவுக்கும் தூக்கம் வந்துடுது. இருந்தாலுமே தூங்கிடவே கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு கதை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறோமே. இங்கே பாரு வெண்பா, நீ என்ன ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிற, அது நல்லதுக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போ எனக்கு கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவளுக்கு கோபம் ரொம்பவே நான் ஒன்றும் அம்மா கிடையாது சரியா, இன்னொரு வாட்டி என்னை இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா நீங்கள் என் அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் ஆமாம் உன் அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி கோவத்தில் இவள் வார்த்தையை விடவுமே டக்குன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது, இவ என்னென்னமோ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்திருந்துருப்பாங்க போல் வெண்பா. இதை எடுத்து எல்லாருமே கூப்பிட்டுறாங்க, இருங்க வீடியோவாக எடுத்துட்டேன், நீங்கள் என் மல்லியம்மா கிடையாது, நீங்கள் என் ரேணுமா கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளோ நாளாக நீங்கள் ஏமாற்றிட்டு இருந்ததும் எனக்கு தெரியும், இதுக்கு மேலே என்னை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்னடி அவ்வளோ இது அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒன்று இது இல்லை, உங்களுக்கு தான் இதுக்கு மேலேயாச்சும் என்னை தொந்தரவு பண்ணாமல் இருங்க, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்பவே காண்டில் இருந்துகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இப்போ 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது, நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கூட வெண்பா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, சரி சாரி என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, சாரியா, உங்கள் சாரியெலாம் எனக்கு தேவையே கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாள் எங்கள் மல்லியம்மாவை கஷ்டப்படுத்திருப்பீங்க, நானும் பொறுமையாக போனேன், இதுக்கு மேலே என்னாலாம் பொறுமையெல்லாம் போக முடியாது, இப்போ உடனே நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பண்ணணும்,
போயிட்டு நான் தான் அந்த 50 லட்சத்தை எடுத்தேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லுங்கன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஏன் சொல்லணுமா, அப்போ சரி ஓகே நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்லவுமே அவளுக்கு பயம் தாங்க முடியல. என்ன வெண்பா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு உன்னை அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அடிக்கவுமே வெண்பா வந்து என்னையே அடிக்கிறீங்களா, நீங்கள் என் அம்மாவே கிடையாது, இவ்வளோ நாளாக என்னை கொடுமைப்படுத்தினது பத்தாதுன்னு இப்போ கொடுமைப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல, ரொம்ப வந்து குழப்பம் ஆயிக்கிறாங்க. இவங்களை இப்படியே விட்டு வச்சா சரி வரான்னு சொல்லிட்டு அடின்னு அடித்து ரத்தமாக ஊற்றுது. இன்னொரு வாட்டி என் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா இப்படி தான் நடக்கும், இது என்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம வெண்பா சொன்னதை கேட்டு ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக புரியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து வெண்பா சொல்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனையை எங்கள் மல்லியம்மா சமாளித்து வந்தால் எங்கள் மல்லியம்மாவை நீங்கள் கொடுமைப்படுத்துகிறதும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இதுக்கு மேலே வந்து நான் உங்களை சும்மாவே விட போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது, இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இப்போ தான் புரிய வருது. வெண்பா வந்து இந்த சுடர் அடித்தது யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்ததோ அவங்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வேற அவர் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் கதிரேசன்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தா இங்கே வாங்க உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, ரேணுகாமாவே கிடையாது, அவங்க என்ன யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லவுமே, என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம், உனக்கு யார் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயாச்சும் நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறத நம்பாமல் நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து பார்த்தா அப்போ தான் வந்து எல்லா உண்மையுமே, அதாவது வெண்பா சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதனால் ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக புரியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே, இப்படியே விட்டு வைக்கவே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. அதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறுபடியும் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்படும். மைச்சோ என்ன நடக்க போகுது சொல்லிட்டு பார்ப்போம் வரைக்கும் வேறு 10 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் 5 செகண்ட். ஓகே, பை டாடா.